ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம சகுன உபாசனை, அதாவது மூர்த்தி வழிபாடை பற்றி பெரிவா சொன்னதை நம்ம போன தெய்வத்தின் குரல் ஆடியோவில் பார்த்தோம். அப்போ இஷ்ட தேவதையை பற்றி பகவத்கீதையும் ரொம்ப வசதியாக தான் சொல்லியிருக்கு அப்படின்றத வாத்தியத்தோடு நிறுத்திட்டோம். அப்போ மற்ற மதங்கள் கடவுள் அப்படின்ற ஒன்று சொல்கிறதோடு நிறுத்திடுறது. ஆனால் நம்மளுடைய சனாதன தர்மமான ஹிந்து மதம் கடவுளை அவாவா மனபாவப்படி அன்போடு நெருங்கி வழிபடுறதுக்காக பல்வேறு ரூபங்களை கொடுத்துடுறது. அப்போ ஒன்றா இருக்கிற பரமாத்மாவே இப்படி பல மகான்களுக்கு பல விதமாக தரிசனம் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அவாவா அந்தந்த மூர்த்திக்கிட்ட பிரத்யக்ஷமாக பழகி உறவாடி பக்தி செலுத்தியிருக்கா. இப்போ துக்காராம் மகாராஜ் விட்டலனா பார்த்தார், ஞானசம்பந்தரும் அப்பரும் சிவனாக பார்த்தாங்க. அவங்கவுங்க பார்த்த ரூபத்தில் அவங்கவுங்களால லயிக்க முடிஞ்சுது, அந்த தத்துவத்தை அவங்கவுங்களால கொண்டு வர முடிஞ்சுது. அப்போ அதே மாதிரி நாமும் தரிசிக்கிறதுக்காக இன்ன மந்திரம் இன்ன விதமான உபாசனையை பின்பற்றினா இன்ன தேவதை ரூபத்தின் தரிசனத்தை பெறலாம்னு வழிகளை சொல்லி வச்சுருக்காங்க. அது விட்டல பஜனையாகட்டும், திருவாசகமாகட்டும், திருப்பாவையாகட்டும், திருமந்திரமாகட்டும். அப்போ வழிபாட்டு முறை எதுவானாலும் பக்தின்ற பாவம் பொதுவானது. எதை நம்ம பிடிச்சுட்டாலும் சரி, நம்ம மதத்தில் பல்வேறு தெய்வங்களுடைய உபாசனைக்கு மட்டும் இல்லை, எந்த மதமானாலும் பக்தின்றது மத்தியஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போது எல்லா சமயங்களும் கடவுள் ஒருத்தர் தான்னு சொல்லிடுறது. அப்போ ஒருத்தரான அந்த கடவுள் எந்த சமயத்தின் மூலம் வழிபட்டாலும் அதை ஏற்றுக்கத்தான் செய்வார் இல்லையா? யாருமே தங்கள் பிறந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இருக்கிற மதத்திலேயே அவருடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ தேச ஆச்சாரத்தையும் ஒவ்வொரு வித ஜனக்கூட்டத்தின் மனப்பான்மையும் பொறுத்து பல்வேறு சமயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் ஒரே பரமாத்மாவை அவாவா மனோபாவப்படி பக்தி பண்ணி அவரோட சேர்றதுக்கு வழி செய்யக்கூடியது. அப்போது மற்ற மதங்களில் இல்லாத ஒரு விஷயம் இந்து மதத்தில் இருக்குன்னாக்கா அது மோட்ச மார்க்கத்தை காட்டுறது தான். அது சொல்லாமல் இருந்துட முடியாது. ஏன்னா நம்முடைய மதம் வைதீக மதமாக தான் பிறருக்கு தெரியறது. ஆனால் ஒரே பரமாத்மாவை அடையிறதுக்கு பல்வேறு மார்க்கங்களை பல முன்னோர்கள் எடுத்துரைச்சிருக்காங்க, பல மதங்களை ஸ்தாபிச்சிருக்காங்க. அப்போது ஒரே சத்தியத்தை தான் ஞானிகள் பல பெயர்கள் சொல்லியிருக்காங்க. கீதையில் பகவான் எவன் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அவனுடைய ஸ்ரத்தையை நானே விருத்தியாக்கி அவனுக்கு அதே வழிபாட்டில் நிலைப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். அப்போ இதனால தான் எதுவுமே இந்த லோகத்துக்கு இருக்கிறதுக்கு முன்னாடியே வேத மதம் இருந்திருக்குன்றத பல்வேறு நாடுகள்லையும் அதுக்கான அத்தாட்சிகளை பார்க்க முடியறது. அப்போது ஒருத்தனை எந்த மதத்தையும் விட அதிகமான சடங்குகள் சொல்லக்கூடியது இந்து சாஸ்திரமாக தான் இருக்குன்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது பல நதிகள் ஒன்று கூடுற மதமாக இந்த இந்து மதம் இருக்குது. இப்போ துவைத்த மார்க்கத்தை ஏற்றுண்டவா இருக்கா, அத்வைத்த மார்க்கத்தை ஆதிசங்கருடைய மார்க்கத்தை ஏற்றுண்டவா இருக்கா, வைதீக மார்க்கத்தில் கர்ம மார்க்கத்தை மட்டும் அனுசரிச்சுண்டு வரவா இருக்கா. இப்படியெல்லாம் சித்தாந்தத்தில் ஏற்றுக்கிற சகல ஜனங்களும் அந்தந்த தத்துவங்களை ஆராய்ஞ்சு அதன்படி அது போய் சேர்ந்துக்கிறாங்க. அவளுக்கு எது மனசுக்கு அவளுக்கு ஹிதம் அளிக்கிறதோ. சாமானிய ஜனங்களுக்கு மகான்கள் மூலம் ஈர்ப்பு ஏற்பட்டுறது. அதாவது அவளுக்கு அந்த மார்க்கத்தை பற்றியோ தத்துவத்தை பற்றியோ ஒன்றும் தெரியலைன்னா கூட அந்த மகானை பார்த்த மாத்திரத்தில் ஒரு நம்பிக்கை உண்டாருது. அப்போ அவர் எந்த தத்துவம் சொன்னாலும் அது நல்லதாக தான் இருக்கும்னு ஒரு திருடமான நம்பிக்கை அந்த மனுஷாளுக்கு உண்டாயிடுறது. அப்படித்தான் அப்போ அவள் அந்த மதத்தை நேராக ஏற்றுக்கிறா, அவளுடைய கோட்பாட்டை நேராக ஏற்றுக்கிறா. அது துவைத்தமா அத்வைத்தமா அது என்னன்னுட்டு அவள் ஆராய போகிறதில்ல. அப்போ அந்த மதத்தை வளர்க்குற ஸ்தாபனங்களாகட்டும் சரி, முக்கியஸ்தர்களாகட்டும் சரி, அது ஒழுங்கீனம் உண்டானா அதில் அழிவு உண்டாகிறத நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ சாந்தமும் கருணையும் ஆனந்தமும் ஒருத்தர்கிட்ட ஒரு மரியாதையை உண்டு பண்ணுறது. அப்படித்தான் ஜனங்கள் அவகிட்ட போய் சேர்றா. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.